அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி வருகின்றதுங்க. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி பஞ்சமி திதி அப்படிங்கிறது வருகிறது. அதிலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு தேய்பிறை பஞ்சமிங்க. பல தடங்கல்களை எல்லாமே நீக்கக்கூடியது. திருமண தடைகள் நீங்கும், குலதெய்வ தோஷம் நீங்கும். அப்படி அற்புதமான நாள் என்று சொன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி திதிய தான் சொல்வாங்கங்க. இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவ பார்க்கலாம். பொதுவாக இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மேலும் நாக கன்னிகை வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உத்தமமான நாள் அப்படின்னா இந்த தேய்பிறை பஞ்சமி நாள் தான் சொல்வாங்கங்க. நம்ம வந்து பஞ்சமி கன்னி என்று குறிப்பிட்டு சொல்றத தான் நாக கன்னி என்று சொல்வாங்க. இவர்களெல்லாம் வழிபடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல திருமண வயதுல பிள்ளைகள் இருந்தும், திருமண தடைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, விரைவில அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். குலதெய்வ தோஷம் இருந்தாலும் அது முழுவதுமாக நீங்குங்க. நாகதோஷம் இருந்தாலும் நீங்கும். இத மாதிரி எது இருந்தாலும் சரி, அது நீங்கக்கூடிய ஆற்றல், சக்தி எல்லாமே இந்த நாகக்கன்னி என்ற பஞ்சமி தேவிக்கு உண்டு அப்படின்னு சொல்வாங்க. இத வந்து அனைவருமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப வந்து நாளைய தினத்துல வழிபாடு செய்றது அப்படிங்கிறது பஞ்சமி தேவிக்கு உகந்த தேய்பிறை பஞ்சமி என்பது அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த விரதத்த நீங்க யாரு கடைபிடிச்சாலும் நாளைய தினத்துல காலையிலே குளிச்சுட்டு உங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சில இடங்களில் பாம்பு தெய்வங்களுக்கு என்று ஆலயங்கள் இருக்கும் இல்லையா? அங்கு சென்று விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். இல்ல இந்த விரதத்தை வீட்ல இருந்தே வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்க நாகக்கன்னியோட படம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும், அதற்கு பூ போட்டு நன்றாக அலங்கரித்து விரதத்தை ஆரம்பிச்சிடலாங்க. இதுல வந்து பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் ரொம்பவும் முக்கியம். பால், தயிர், வெல்லம் இவை எல்லாமே நீங்க பூஜைக்கு சமர்ப்பித்து அந்த பூஜையை நிறைவு செய்யலாம். இதுல குறிப்பாக நாகக்கன்னிக்கு வந்து அரளிப்பூ, துளசி, தும்பை இத மாதிரி இருக்கும் பூக்கள் எல்லாமே பயன்படுத்தணுங்க. மேலும் நெய்வேத்தியமாக சுண்டல், வெல்லம் இது எல்லாமே நீங்க படைக்கலாம். இப்ப வந்து அதற்கு வழிபடும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பஞ்சமி தேவியே நாகக்கன்னியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை இல்ல 108 முறை சொன்னா கூட பரவாயில்லைங்க. அப்படி சொல்லி வழிபடுவது ரொம்பவும் ஒரு சிறப்பாக இருக்கும். இப்ப வந்து பஞ்சமி தேவிக்கு வந்து நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. அதனால சுத்தமான பசுனை தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். இது குறிப்பா நம்ம சொன்ன மாதிரி நாகதோஷத்தை முழுவதுமாகவே போக்கக்கூடியதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருடமாக தள்ளி தள்ளி போகிற தம்பதியினருக்கு கூட கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்ததுங்க. பொதுவாக சொல்லப்போனா எல்லா தடைகளுமே நீக்க வல்லது. இதுல வந்து முக்கியமா சொல்றது பஞ்சமி தேவி அப்படின்னாலே நாகதேவியுடன் இரண்டர கலந்த திதியாக வருங்க. அதனால வந்துட்டு நாளை தினத்தில் நாகர் வழிபாடு என்பது ரொம்பவும் சிறப்பானது. இதுல வந்துட்டு உங்களில் யாருக்காவது நாகதோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க பட்சத்துல நாளைய தினத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாகதோஷம் அப்படிங்கிறது முழுவதுமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. சில பேர் தோஷ பரிகாரம் பண்றேன் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாமே இந்த தேய்பிறை பஞ்சமியில தான் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்யும் போது அதற்கான பலன்களை அவர்கள் வந்து நிறைவாக பெற முடியும். இந்த வழிபாட்டை முடித்த பிறகு இறுதியாக சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று கண்டிப்பாக அங்கே அர்ச்சனை செய்து அல்லது அங்கே நடக்கும் அபிஷேகங்களில் கலந்து கொண்டு அந்த பூஜைகளை பார்த்து நீங்க வழிபாடு பண்ணி இந்த தேய்பிறை பஞ்சமி திதியை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்டிப்பா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருக்குமே ரொம்ப பலனுள்ளதாக இருக்குங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.